தலைவரே உங்க எழுத்து பிடிக்காமலா? ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. ஆல்ரெடி நம்ம ஹாப்பியில் இருக்கோம். இதில் நம்மளோட ஹாப்பியோட அவரோட ஹாப்பியும் ஷேர் பண்ணுறாரு. என்னென்னா, ஒரு காதல் காட்சிக்குள் காதலர்களை தாண்டி, அதாவது காதலர்கள் என்பதை தாண்டி கணவன் மனைவிகளுக்கு இடையேயான நுட்பங்களை காதலாக்கி எழுத அமைந்த காட்சி இது. அடடே, அதாவது காதலர்களுக்கான சீன் தான். ஆனால் இது அப்படியே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சீனாக அப்படியே அழகாக நகர்த்தி அதில் ஒரு காதலாக்கி, அதனுடைய நுட்பங்களை காதலாக்கி அப்படின்ட்டு எவ்வளோ அழகாக உரிமையோடு இன்னைக்கு விஜய் வந்து அணுகுனாரு அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டு தானே? அவங்க லவ்வர்ஸ் கிடையாதுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். லவ்வர்ஸ் தான், பட் ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. அப்படிங்கிறனால அந்த உரிமை அப்படிங்கிறது அழகாக இருக்குது. இதே வந்து ஒரு காதலர்களாக இருந்திருந்தால் காவேரி அவாய்ட் பண்ணலாம். ஆனால் கணவர்கிட்ட முடியவே முடியாது இல்லையா? அப்படி ஒரு விஷயந்தான். அதை அழகாக பயன்படுத்தியிருப்பாங்க காவேரியோட ஸ்மைல் அப்படின்ட்டு. ஆனால் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் அவங்க கோவப்படுற மாதிரி லைட்டாக காமிச்சாங்க. நான் அப்பயே சொன்னேன், இந்த பொண்ணு வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறதுனா கஷ்டப்படுறாங்கங்கிற வியூவில் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே டைலாக் வந்த மாதிரி தெரில. நான் இது சொல்லலாம்னு நினச்சேன், மார்னிங் வீடியோலேயே அது சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு அந்த சீன். இவங்க 2 பேர்த்தோடது இன்றைக்கான ப்ளஸ்ஸே அதுதான், சாஃப்ட்டு ஸ்வீட்டு, அதே மாதிரி உரிமை அப்படிங்கிறது எல்லாமே கடந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இன்றைய பகுதியில் ரைட்டருக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டைலாக்ஸை பரிமாறும் விதம், அதனோட டேஸ்ட் வந்து சுவைக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது காதுகளில். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.